யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாதா? நடப்பிக்க மாட்டாது. இத நீங்க உங்க வீட்டுல ஒரு செவர்ல எழுதி என்ன செஞ்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. இல்ல உண்மையா சொல்றேன்னா உங்க சிந்தனைகளுக்கு அதை என்ன செய்யணும், நம்ம நினைவுபடுத்த வேண்டும். என்னுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது, நடப்பிக்க மாட்டாது. நமக்கு தேவனோட நீதி அந்த இடத்துல வேணுமா, நம்ம நீதி அங்க வேணுமா? நம்ம நீதி அழுக்கான கந்தை போலானது. நம்ம சண்டை போட்டு ஒரு உரிமையை வாங்கி கொள்ளலாம். அது தேவன் நமக்காக வச்சிருக்கிற சிறந்தது கிடையாது. அவர் நமக்கு அவரோட வாழ்வையே அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம நம்முடைய வாழ்வை சண்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்வு பெருசா, அவரோட வாழ்வு பெருசா? நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அதை ஒப்பிட்டு பாருங்க. எப்பொழுதுமே நாம திட்டம் போடுறதற்கும், நாம சண்டை போட்டு வாங்குறதற்கும், நம்ம நீதி நியாயம் நம்ம உரிமை கொள்றதற்கும் அவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வாழ்வும் மிக மிக சிறந்தது. அவர் கொடுக்கிறது மிக சிறந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் நம்ம நீதி நம்ம நியாயத்தை குறிச்சு என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது, நடப்பிக்க மாட்டாதே. தேவனை நீதி செய்ய விடுங்க. யுத்தத்தை யார் கையில கொடுக்கணும், கர்த்தர் கையில கொடுக்கணும். நமக்காக வழக்காட, நமக்காக பேச, நமக்காக பரிந்து பேச, நம் சார்பில் செயலாற்ற ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். யுத்தத்தை நீங்க கையில எடுக்க போறீங்களா, அவர் கையில கொடுக்க போறீங்களா? அவர் கையில கொடுக்கறதுக்கு முதல்ல எனக்கு அவர் மேல என்ன வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம யுத்தத்தை அவர் கையில என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க இது அவரோட வல்லமையில தான் அவர் செய்ய சொல்றார். தேவன் இவ்வளவு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறாரே, நீங்க பிரமிப்பா மலைச்சு பார்க்கவே வேண்டாம். மழை பெய்யும் போது உங்க பிள்ளைய நீங்க கடைக்கு அனுப்புறீங்க. எப்படி கடைக்கு அனுப்புவீங்க, கொடைய கொடுப்பீங்க இல்லையா? அது போல மன்னிக்கிறதற்கு அவரோட அன்பை நமக்கு கொடுத்துதான் அவர் மன்னிக்க சொல்றார். நம்ம இயல்புல அவர் என்ன செய்ய சொல்லல, மன்னிக்க சொல்லல. இந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது என்ன, அந்த மன்னிப்பின் முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கிறது தான், சத்தியத்தை அறிஞ்சுக்கிறது தான். நான் மன்னிக்கிறதன் மூலம் அவருடைய மன்னிப்பை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பெற்றுக்கொள்றேன். அவர் கிருபையா கொடுத்த அந்த இரக்கத்தையும் அந்த விடுதலையையும் வாழ்வையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பெற்றுக்கொள்றேன். என்னோட நீதி இல்ல, அவரோட நீதி இதுல வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள்ல நமக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது, ஒருவன் ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காமிக்கிறது தான். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி நான் காமிக்கிறது? ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் நம்மளால என்ன செய்ய முடியாது, அடி வாங்குறதுக்கு வலிக்கும். ஆனா சாத்தானை எதிர்க்க மிக சிறந்த ஆயுதம் நீங்க இன்னொரு கணத்தை திருப்பி காமிக்கிறது தான். அவன் புறமுதுகிட்டு என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். அந்த தெய்வ அன்புங்கிறது நீங்க ஏமாளி போகிற இடம் நினைக்கிறீங்க, உங்களை ஏமாளியா பாக்குற இடம் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, தேவன் செயல்படுகின்ற இடம். தேவன் உங்கள் சார்பில் செயல்படும் போது நீங்க எப்படி ஏமாந்து போவீங்க, எப்படி தோத்து போவீங்க, எப்படி அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போவோம்? அப்படி நமக்கு அந்த இடத்துல பயம் இருந்ததுன்னா இன்னும் அவரோட அன்பை நானும் என்ன செய்யல, நம்பலன்னு அர்த்தம். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு, அவர்கிட்ட இல்ல, எங்க இருக்கு, நம்ம கிட்டதான் இருக்கு. திருடனை எதிர்க்கிறதுக்கு நிறைய ஆயுதம் கொடுத்திருக்கிறாரு. இயேசுங்கிற நாமம், அவருடைய வார்த்தை, இன்னொரு மிகப்பெரிய ஆயுதம் தேவ அன்பு. இந்த தேவ அன்பு ஒரு பெரிய ஆயுதம். சாத்தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. தேவன் அவருடைய அன்பை சிலுவையில காண்பிச்சாரே, அதுல தேவன் தோத்து போனாரா? இல்ல. அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் அவர் பெற்றுக்கொண்டார். மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளைகளா நம்மள என்ன செஞ்சுக்கிட்டாரு, மாற்றிக்கொண்டார். நாமெல்லாம் அவருடைய உறவுக்குள்ள மறுபடியும் என்ன செய்யப்பட்டுட்டோம், சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சொத்தை அவர் திரும்ப வாங்கி இருக்கிறார். தேவ அன்பு எப்பொழுதுமே தேவனுடைய சிறந்ததை நமக்கு பெற்று தரக்கூடிய இடம். இந்த தேவ அன்பை உங்க சிந்தனைகளுக்கு கொடுத்து மன்னிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. மன்னிக்கிறது அப்படிங்கிறது வாய் வார்த்தையால சொல்றது இல்ல. நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல. மன்னிப்பு அப்படிங்கிறது உங்க சிந்தனையில உள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை உணர்ச்சி, பழி வாங்குற எண்ணம், இதெல்லாம் விடணும்னு தீர்மானம் எடுக்கிறது. இதுல நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தீர்மானம் எடுக்கிறது மட்டும் இல்ல, அத மறக்கணும்னு ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும், எடுக்கணும். காலில
ஒரு பெரிய புண்ணு இருக்கு, நல்லா வீங்கி ரத்தமா சலமா இருக்குது. டாக்டர்கிட்ட போறோம், அவர் அதை கிளீன் பண்ணுவார் இல்லையா? அது இனிமையா இருக்குமா, வலிக்குமா? வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஆனா அதை தொடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அவர் தீங்கு செய்யறாரா நன்மை செய்யறாரா? அது ஆறுகிறதற்கு முதல் படி. அது தொடச்சிட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாரு. இந்த ஆயின்மெண்ட் போட்ட உடனே அது ஆறி போயிருமா? இல்ல. அந்த புண்ணோட ஆழம் எவ்வளவு இருக்குதோ அதற்கு தகுந்தபடி அது ஆறுகிற நேரம் எடுக்கும். அது ரொம்ப ஆழமா இருந்ததுன்னா கூட கொஞ்ச நாள் ஆகும். லேசான புண்ணா இருந்ததுன்னா உடனே என்ன செஞ்சிடும், மறுநாளே காஞ்சு போயிடும். அப்படி ஆழமான ஒரு புண்ணா இருந்தா முதல்ல அது ரத்தம் வடிகிறது நிற்கும், வீக்கம் குறைய ஆரம்பிக்கும், அந்த செதில் எல்லாம் இறந்து அது மூடி ஒரு புது செல் மாறி இதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசமாவது என்ன செய்யும் ஆகும். இது வெளியில ஏற்பட்ட புண், இருதயத்துல ஏற்பட்ட புண். அத ஆத்திர மருந்துதான் என்னது? தேவ அன்பு. அது ஒரு ஆயின்மெண்ட் அது. ஆனா சாத்தான் இருக்கான் இல்லையா, திருடன், இவன் இந்த மருந்தை நம்மள போட விடாத படிக்கு நமக்கு மன்னியாமைங்கிற கசப்பை என்ன செய்யறான், கொடுக்கறான். ஏன்னா தேவ அன்பை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சோம்னா அந்த புண்ணு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஆறிடும். அது ஆறுறதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். இந்த மன்னியாமை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, கசப்ப, அந்த வெறுப்பு, அந்த வைராக்கியத்தை கொடுக்க கொடுக்க அந்த புண்ணோட ஆழம் என்ன செய்யும், அதிகமாகும். உங்களோட சிறைக்குள்ள உங்களை கொண்டு போகும். படுத்தா உங்களோட தூக்கம் என்ன செஞ்சிடும், போயிடும். அவருக்கு அந்த மன்னிப்பின் மூலம் கிருபையா கொடுத்த அந்த பலன்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப இதுல யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? நமக்குதான் நஷ்டம். இத அறிந்து கொண்டு அந்த மருந்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை இன்னைக்கு எடுக்கணும். நமக்கு தேவை அவரோட சுகம், தேவை பிரச்சனையில இருந்து விடுதலை, தேவை அவரோட சமாதானம். படுத்தா என்ன வரணும், தூக்கம் வரணும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு நேரம்னாலும் வேலை பார்க்கலாம், ஓடலாம், அவருக்காக உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம். கொஞ்ச நேரம் படுத்தாலும் என்ன வரணும், தூக்கம் வரணும். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. இத அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். தமக்கு பிரியமானவனுக்கு அவர் சுகமான தூக்கத்தை என்ன செய்யறாரா, தருகிறார். நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம், அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம். அவருக்கு பிரியமானவர்களா நாம இருக்கிறோமே, நமக்கு படுத்தா தூக்கம் வருதா? இல்ல. ஏன் வரல? இன்னும் இந்த மன்னிப்பை நான் இன்னும் என்ன செய்யல, கொடுக்கல. என்ன ஒரு சிறைக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, வைத்திருக்கிறது. இந்த தேவ அன்பை எடுத்து நீங்க அதை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்க கொடுக்க அது முதல்ல என்ன செய்யும்னா உங்க மனக்காயங்கள் அது என்ன செய்யும், சரி செய்யும். வெளியில மாதிரிதான் சரீரத்துல எப்படி ஒரு புண்ணு ஏற்படுதோ அது போலதான் இருதயம், மனசுலயும் அந்த புண்ணு அப்படிதான் இருக்கும். ஆழமான ஒரு புண். ஒரு சகோதரன் ஒரு சாட்சி சொன்னாரு. இந்த சத்தியத்தை தெரிஞ்ச ஒரு சகோதரன் சின்ன வயசுலயே அவருக்கு அம்மா அப்பா எல்லாம் அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்களாம். அப்போ உறவினர்களால நிறைய ஏளனமா பேசப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அந்த பேச்செல்லாம் அவரோட சிந்தனையில என்ன செய்யுது இருக்குது. அவரால் அதை என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. அடுத்தவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, நல்ல எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு இருதயத்தோட நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த சத்தியம் தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய முதுகு எலும்புல அவருக்கு ஒரு வலி, ஒரு பிரச்சனை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சத்தியங்களை நாங்க கொடுக்கிறோம். இத கேக்குறாரு. அவர் என்கிட்ட கேக்குற கேள்வி அதுதான். என் பொருளாதாரத்துல எல்லாம் நான் பாக்குறேன், நான் விசுவாசத்தோட சொல்லும் போது என் கையின் பிரயாசம் என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. ஆனா எனக்கு இந்த சுகத்தை மட்டும் என்னால முழுமையா என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, நன்றி இயேசுவை சொல்லிட்டு என் வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த வலியோட நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் முழுமையா என்ன செய்யல, பார்க்கல. அந்த சகோதரன் சொன்ன சாட்சி. தேவ அன்பை குறிச்ச சத்தியத்தை கேட்கிறாரு. அதுல மன்னிப்பு குறிச்ச சத்தியத்தை கேட்கும் போது ஒரு நாள் இரவு நேரம் படுத்திருந்து கேட்டுட்டே இருந்தாராம். அதுல கேட்க கேட்க அந்த அன்பு, நான் ஏன் மன்னிக்கணும், அவர் என்னை எப்படி அன்பு செய்திருக்கிறார், என்ன மாதிரி இடத்துல இருந்து என்ன அவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு, இந்த சுகம் எப்படி தடப்படுது, இதெல்லாம் கேட்க கேட்க அவருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துதான். அவர் சின்ன வயசுல இருந்து எந்தெந்த உறவுகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த உறவுகள் சொன்ன வார்த்தைகள், அந்த உறவுகள் அவர் மன்னிச்சு தேவனிடத்துல அதை ஒப்பு கொடுத்துட்டு அவர் படுத்தாரா. காலையில எந்திரிக்கும் போது ஒரு முதுகுல ஒரு வலி கூட இல்லையா. அவர் சொன்ன சாட்சியில என்னன்னா,
அவர் அதை ஒப்பு கொடுத்து மன்னிச்சு தேவன்ட்ட அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சுகத்துக்காக எதுவுமே கேட்கலையா. இயேசுவின் தலைமுறையால் சுகமானேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. இயேசுவின் வாழ்வு எனக்குள் செயல்படுன்னு என்ன செய்யல, சொல்லல. தன்னோட கசப்பு, தன்னோட மன்னியாத அந்த எண்ணங்களை தேவனிடத்துல அவர் என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு, ஒப்புரவாகிறார், மன்னிக்கிறார். உள்ள இருந்து என்ன செய்யறார், வாயின் வார்த்தைகளால இல்ல. ஏன்னா கண்ணீர் என்ன செய்யுது, வடிகிறது. இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், மன்னிக்கணும். நான் தீர்மானம் எடுக்கிறேன். என் கசப்ப, என் வெறுப்ப, என் வைராகியத்தை நான் என்ன செய்யறேன், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்துட்டு படுக்கிறாரு. காலையில அவர் உடம்புல கொஞ்சம் கூட வலி இல்லை. இந்த சுகம் அவருக்கு அன்னைக்குதான் தேவன் கொடுத்திருந்தாரா, இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், விசுவாசி, இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு சகோதரன். வாழ்க்கையில நிறைய பகுதிகள்ல விடுதலையை பார்க்கிறார். ஆனா சுகத்தை அவரால பார்க்க முடியல. எதனாலனா உள்ள அந்த கசப்பு அந்த சுகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு. நாம அந்த மன்னிப்பை கொடுக்கும் போதுதான் அவர் கொடுத்த மன்னிப்பின் பலன்களை நாம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.